நம் தமிழ் சமூகம் மிகச் சிறப்பாக, நான் சொன்னேனே வள்ளுவ ஆசான், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் 133 அதிகாரத்தில் கல்வியை பற்றி, ஒழுக்கத்தை பற்றி அவர் பேசாத துறையே இல்லை. மருந்தை பற்றி ஒரு 10 பாட்டு பாடுறார். மருந்து அப்படின்னு சொல்லி 10 பாடலை 3ஆம் நூற்றாண்டில் அந்த கவிஞன் அன்றைக்கு சிறப்பாக இருந்த பல மருத்துவ கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். 10 பாட்டையும் சித்த மருத்துவத்தையோ ஆயுர்வேதத்தையோ அன்றைக்கு இருந்த மருத்துவ முறைகளை பாடியிருக்கலாம். ஆனால் அப்படி பாடலை. மருந்து என்ற அதிகார 10 பாடலில் 7 குறள் உணவை பற்றி இருக்கிறது. என்ன அர்த்தம்? உணவு சரியாக இருந்தால் மருந்து தேவையில்லை என்பதுதான் அன்றைக்கும் ஒரு புரிதலாக இருந்திருக்கிறது. 1800 வருஷத்துக்கு முன்னாடியும் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, மருந்துங்கிற உடனே வேணாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உடேன். நான் அந்த குறளை பல முறை பேசியிருக்கிறேன், பல முறை வாசித்திருக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த வார்த்தையை கொடுத்திருப்பார்கள்? அற்றது அந்த சொல், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது, அதுக்கப்புறம் வருவோம், 2வது வரலாம். அருந்தியது அற்றது. அற்றது என்ற சொல்லை யோசிச்சு பார்த்தா, சாப்பிட்ட விஷயம் சீரணமாகி ஒன்றுமில்லை, இனிமே எதுவும் இல்லை அப்படின்னு அந்த மலத்தை மட்டும் விலக்கி விட்டு மற்ற எல்லாத்தையும் உட்கரைச்சு உடலுக்கு முழுமையாக போனதுக்கப்புறம் அடுத்த உணவை சாப்பிடக்கூடிய ஒரு நபருக்கு நோய் என்று ஒரு விஷயம் வராது. பசித்து புசி என்று சொன்ன கூட்டம் அருந்தியது அற்றது. சாப்பிட்றது எப்படின்னா அருந்தியதுன்னு சொல்லுவாங்க. உணவை சாப்பிடுவதற்கு கிட்டத்தட்ட 40 சொல்களை நம் தமிழ் சமூகம் பயன்படுத்தி இருக்கிறது. திங்கிறது அப்படிங்கிறது நம்ம இதில் தான் உண்டு. நக்கி சாப்பிடுவது, சவைத்து சாப்பிடுவது, இப்படி பல சொற்கள் இருக்கு. ஆனால் வள்ளுவர் அருந்தியது என்கிற வார்த்தையை சொல்கிறார். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது. அப்போ வெறும் பழச்சாறையோ பானமாக குடிப்பதை மட்டும் அவர் சொல்லலை. என்ன அர்த்தம்? கூழாக்கி அருந்தணும். சாப்பிட்ற உணவை நொறுங்கி தின்றால் 100 வயது என்று சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ மிக மென்மையாக கடித்து சுவைத்து ரசித்து பரிமாறியவர்களை பாராட்டி அவர்கள் முகத்தை பார்த்து மகிழ்வித்து அப்படி சாப்பிட்ற சாப்பாடு பேர் தான் சாப்பாடு.